நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் தாங்க இருக்கோம். ஸோ மக்கள்கிட்ட யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்ற கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நிறையா ப்ராப்ளமே நிறையா வந்திருக்கு. போலீஸ்காரங்க விடலை, இங்கே கேட்கக்கூடாது, பர்மிஷன் கேட்டு தான் எடுக்கணும், அங்கே போய் எடுங்க, அங்கேருந்து மறுபடியும் இங்கே துரத்தி விட்டாங்க, பர்மிஷன் கேளுங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் ஸ்டேஷனுக்கு போய் பர்மிஷன் கேட்டோம், பர்மிஷன் தரல அப்படின்ட்டாங்க. ஸோ எடுத்த வரைக்கும் போதும் அப்படின்ட்டு கொஞ்சமாக தான் சீட் எடுத்திருக்கோம், கொஞ்சமாக தான் முடிச்சிருக்கோம். ஸோ அதை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி எவ்வளோ போலீஸு ஸ்டேஷனுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. நீங்கள் போய் ஸ்டேஷனில் பர்மிஷன் கேட்டு வாங்க அப்படின்ட்டு ஸ்டேஷனுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அங்கேருந்து இங்கே எடுக்கக்கூடாது, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போங்கன்னாங்க. அங்கே போய் எடுத்தோம், அங்கே கொஞ்சம் நேரம் எடுத்தோம். அங்கே மறுபடியும் ஒரு போலீஸ் 2 போலீஸ்காரங்க வந்து துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் கடைக்கடையாக தேடி எடுத்து தப்பிச்சு வந்திருக்கோம். இல்லைன்னா அங்கேயே எங்களை பிடிச்சி போட்டிருப்பாங்க ஜெயிலில். எங்களை வெளியே எடுக்கிறதுக்கு நீங்கள் தான் கஷ்டப்பட்டுருக்கணும். கஷ்டம்லாம் ஜாலி சந்தோஷம் போட்டிருப்பாங்க. ப்ரோ வீடியோ என்னாச்சு ப்ரோ, ப்ரோ வீடியோ என்னாச்சு ப்ரோ, ப்ரோ வீடியோ என்னாச்சு ப்ரோ, அவ்வளோதான். உள்ளார உட்காந்து நாங்கள் கம்பி எண்ணிட்டு இருந்திருப்போம். வீடியோ கொஞ்சம் டிலே ஆனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வரும். நாங்கள் பர்மிஷன் கேட்டு எப்படியோ வீடியோ போட்டுடுறோம். ஓகேவா? ஓகே. சார், எனக்கு கன்னியாகுமரி கோவளம். ஓகே. இதுவரையிலையும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் நல்ல முறையாக செய்து கொண்டிருக்கிறார். அவரை தவிர நாங்கள் யாருக்கும் ஓட்டு போடுறது மாதிரி இல்லை. மக்களே அவருக்கு தான் ஓட்டு போடும். எங்கள் ஊர் கோவளம், இந்த ஊர் மக்கள் ஃபுல்லாக ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுறதுக்கு தான், ஐயாவுக்கு தான் அந்த ஓட்டு போடுறதுக்கு நாங்கள்லாம் காத்திருக்கோம். ஆனால் எல்லா உதவிகளும் இந்த தலைவர் மாதிரி எந்த தலைவரும் இதுவரையிலையும் செய்தது கிடையாது. ஆமாம், 5000 ரூபாய் இப்போ கொடுத்துருக்காங்க, பொங்கலுக்கு ஒரு 3000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆமாம், மக்களுக்கு இதோட மாதம் இந்த ஒரு பெண்களுக்கு 1000 ரூபா பஸ் ஃப்ரீ. இதோட என்ன செய்யணும்? வேற என்ன வேணும்? நாட்டில் எல்லா வசதியும் அழகாக செய்து கொண்டு வர்றாரு. உலகத்திலே மாநிலம்னா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் பேர் தான் ஃபர்ஸ்ட்ல நம்பர் 1ல இருக்கிற ஸ்டாலின். சிறந்த முதலமைச்சர் தான் ஸ்டாலின் தான். ஆமா. ஓகே. எவ்வளவு நாளான டிஎம்கே ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க? நான் 25-30 வருஷமா போட்டுட்டு இருக்கேன். ஓகே. ஏதாவது கட்சி பொறுப்புல இருக்கீங்களா? நான் பொறுப்புல முன்னாடி இருந்தேன், இப்ப இல்ல. இப்ப வேண்டாம் ஜெய், நம்ம ஒதுங்கி பொறுப்புல இருந்தீங்கன்னா. நான் முன்னாடி செயலாளர் இருந்தேன். ஓகேண்ணா, மக்களுக்கு டிஎம்கேவோட ஒரு 3 கொள்கை சொல்லிடுங்க. 3 கொள்கை டிஎம்கேவோட, திமுகவோட 3 கொள்கை சொல்லிடுங்க. 3 கொள்கைனா எப்படி, என்ன சொல்லணும் சொல்லுங்க? கொள்கை டிஎம்கேவோட கொள்கை சொல்றாங்க. கொள்கை கோட்பாடுன்னு. டிஎம்கே கொள்கைன்னா உங்க விருப்பம், அவங்களோட நோக்கம். எங்களுடைய நோக்கம் அவர் எல்லாமே கொள்கை என்று போது மக்களுக்கு எங்கே போனாலும் என்ன ஆனாலும் அழகா செய்துட்டு இருக்கு. அதான் கொள்கை முக்கியம். மக்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கிறது மு.க. ஸ்டாலின் அவருக்கு நன்றி. அதுக்கு ஒரு கொள்கை. ஓகே. வேற மற்றபடி இந்த ஸ்கூல்ல மக்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே அது ஒரு கொள்கை தான். எல்லாமே நல்ல வசதியாக செய்து கொண்டு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டு வராரு. அவருக்கு நாங்கள்லாம் பெருமைப்படணும். அவர் இப்படி செய்வாரான்னு நினைச்சு பார்க்கணும். விஜய் ஏன்னா இத்தனை 39 வருஷமா எங்க ஏரியாவில் விதப்பண்ணு ஒரு ஏரியா இருக்கு. 39 வருஷம் அந்த ஏரியாவில் எல்லாரும் வந்தாச்சு. எல்லாருமே வந்தாங்க. அதுக்கடுத்து இடையில இந்த இறந்தாருல்ல, அவரோட அந்த ஏரியாவுக்கு வந்தாரு. பட்டா இதுவரை போட்டே கொடுக்கல. விதப்பண்ணு சொல்லிட்டு அதை பட்டா உங்க ஊருக்கு கொடுக்கல. அந்த சுற்றுலா வட்டத்துக்கு மட்டும். வேற இந்த பக்கத்துல இருக்கு, இந்த பக்கத்துல இருக்கு, அது முன்னால இருக்கு. அந்த இது மட்டும் தரவே இல்லை. ஆனா கேட்டு பார்த்தாச்சு. எத்தனை மிஸ்ட்டு எல்லாத்தையும் நாங்க கொடுத்து பார்த்தாச்சு. தடிக்காரன அண்ணா நகர் சிஎம்எஸ் ஏரியா. சரி, ஓகே. இப்போ விஜயனுக்கு என்ன சின்ன கொடுத்துருக்காங்க? விஜயனுக்கு என்ன சின்ன கொடுத்துருக்காங்க? விஜய்க்கு. எதனால விஜய்? எதனாலனா, இப்போ அவங்க பாலிடிக்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வருது இல்லைங்களா? அதுவும் இல்லாமல் ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு எமோஷ்னலி ட்ரெயின் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணியாச்சுன்னா ஒருத்தவங்க பேக் ஆகிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ரீசெண்ட் டேஸில் நிறைய அவங்களுக்கான நெகட்டிவான நியூஸ் எல்லாமே வந்துட்டே இருக்குது. ஸோ ஐ திங்க் எம்ஜிஆருக்கும் இதே மாதிரி தான் நடந்ததுன்னு சொன்னாங்க அந்த டைமில் அவங்க வரும்பொழுது. ஸோ ஆப்வியஸாக இந்த டைமும் இவருக்கும் அந்த மாதிரி நடக்கிறதுனால பர்சனலி என்னோட சப்போர்ட் விஜய்க்கு. ஓகேம்மா. இதெல்லாம் டிஎம்கே ஏடிஎம்கே வேணான்றீங்க? இவ்வளோ நாள் பார்த்தாச்சுல்ல. ஸோ யாருக்குமே எந்த பெனிஃபிட்ஸுமே இல்லை. எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு சேஃப்டி. ஏன் அதை யாருமே ஓப்பன் அப் பண்ண மாட்டேங்கிறாங்க? இப்போது விஜய் மேலே நிறைய பேர் குறை சொல்கிறாங்க இல்லையா? இப்போ ரீசன்ட் நியூஸ் கூட அவர் யார் கூடயோ இல்லீகல் இது இருக்குன்றாங்க. ஆனால் இப்போ அதே மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு பாலிடிக்ஸ்லையும் எடுத்து எல்லா தலைவர்களும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேரை ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலே அதை பேசுறதுக்கே நமக்கு டைம் இருக்காது. அப்படிங்கும் பொழுது
தனிப்பட்ட முறையில் அவங்கள பற்றி மட்டும் நியூஸ் விடுறதுக்கு இதை நான் என்ன சொல்லணும்னா இப்போ இருக்கிற எல்லாருடைய பேக்ரவுண்டையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேம்மா, விஜயனுக்கு என்ன சின்ன கொடுத்துருக்காங்க? விசில். ஓகே, ஓட்டு போடுவீங்க? ஓட்டு வந்து நம்ம சினிமா கருத்துங்கிறது ஒரு டைப்ல நல்லா தான் இருக்கு. விஜய் கூப்பிடல அதுவும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம எடப்பாடியும் ஓரளவுக்கு நல்லா செஞ்சிருக்காரு, இது பண்ணியிருக்காரு. ஆனால் பரவாயில்ல. ஆனால் அந்த டிஎம்கே குரூப் மட்டும் தான் இப்போ 5 வருஷம் ஆட்சி நடத்துனாங்க. ஆனால் நல்லா நடத்திருக்காங்கன்னா இல்லை, கொஞ்சம் மக்களை கொஞ்சம் ஏமாத்த வேலை பண்ண மாதிரி எனக்கு பார்வைக்கு. ஆமாம், அந்த 5000 ரூபாய் கொடுத்த மாதிரியா? இப்போ வந்து ஓட்டு வர்றதுனால அவங்க 5000 கொடுத்து இது பண்றாங்க அதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஏன் தெரியுமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கலுக்கு எதுவும் கொடுக்கல, காரியம் பண்ணல, ரேஷன் கடையில் எதுவும் கொடுக்கல, கரும்பு கொடுக்கல, காரியம் பண்ணல. இப்போ வந்து கடைசியா 3000 கொடுத்து ரெடி பண்ணாங்க பொங்கலுக்கு. அதெல்லாம் பண்றாங்க வந்து அந்த எலெக்ஷன் இருந்தனால, அதனால அவங்க பண்றதுக்கு ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட்ல இருக்கு. சரி, இப்போ யார் வந்தால் நல்லா இருக்கும்? எனக்கு பார்வைக்கு இப்போ எடப்பாடி, பழைய எடப்பாடி இருந்தால் நல்லா தான் இருக்கும்னு எனக்கு பார்வைக்கு தெரியும். திமுக தான். திமுக உதயசூரியன். உதயசூரியனா? ஓகே. சரி, திமுக ஃபுல் ஃபார்ம் என்னங்க ஐயா? திமுக ஃபுல் ஃபார்ம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம். ஓடு. சூப்பர். எத்தனை வருஷமா நம்ம திமுக ஓட்டு போட்டுருக்கோம்? நான் பிறந்த 1952. 1952 இன்னைக்கு அடுத்த போன எலெக்ஷன் வேற திமுக தான் போட்டு திமுக தான் போட்டு கட்சி மாற மாட்டேன். நம்ம மாற மாட்டீங்க. மாசம் 1000 ரூபாய் பணம் வாங்குறீங்களா? எனக்கா வீட்டுக்காரமா இப்ப ஒரு வருஷமா இங்க வேலை இல்லை. வேலை இல்லை. இப்ப அவரு தான் சாப்பாடு போடுவாரு. யாரு? ஸ்டாலின். எங்க 1000 கொடுக்காவல? ஆமா, அதில் சாப்பிட்றீங்களா? என் ஒய்ஃபு ஒரு ஆஸ்பத்திரி வேலை பார்க்க அதான் ஓடிட்டு இருக்கு. ஓகே ஓகே, சரிங்க. எல்லாரும் கேமரா பார்த்து உதயசூரனுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், இந்த டாஸ் மட்டும் விலையேற்றக்கூடாது. விலையேற்றக்கூடாது இல்லைங்க. என்னன்னா சரக்கு வந்து விலையேற்றதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து 150 ரூபா கோட்டு இருக்குது இல்லை, 190 ரூபா பண்றாங்க. நான் ஆரம்பி பிடிக்க நேரத்தில் ஒரு கோட்டை வந்து 18 ரூபா. 18 ரூபா. இப்போ 150 ரூபா கோட்டை வந்து 200 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ ஜிஎஸ்டி பிளாக் இல்ல, ஜிஎஸ்டி சரக்கு குறைப்பு இருக்கு. அப்படியா? ஆமா, 2026 வந்து ஜிஎஸ்டி சரக்கு எக்காரணம் கொண்டும் கை கொடுங்க. எனக்கு மோடி சுத்தம் பிடிக்காது. ஆமா, ஜிஎஸ்டி வேண்டாம் வேண்டாம். பிஜேபி பாரதிய ஜனதா பத்தி வேண்டாம். நாட்டை விட்டு வெற்றி விடணும். அந்த ஆளு 10 நாள் ஊர்ல இருக்கான், 10 நாள் வெளிநாடு. ஸ்டாலினே சுற்றுலா பயணம் யாரை விட்டு போயா? யாரை விட்டு காத்துல ஃபிளைட்ல போறது வரது இல்ல, கவர்மெண்ட் நம்ம பணம் தான், வரி கட்டணும் பணம். ஆமா, ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சர். ஓகே, 100% இடம் வெற்றி நிச்சயம். மீண்டும் வெற்றி நிச்சயம், 100% வெற்றி நிச்சயம். ராஜசேகர் கேமரா பார்த்து சொல்லுங்க. எல்லாம் உதயசூரன் போட்டு போடுறாங்க. உதயசூரியன். என் ஓட்டு விஜய். விஜயனுக்கு? விஜயனுக்கு. உங்க வயசு என்னங்க? என் வயசு எனக்கு 63. 63 வயசு ஆகுது. இந்த வயசுல விஜயனை பிடிச்சிருக்குன்னு ஓட்டு போடுறீங்க. இந்த கட்சியை பத்தி சொல்லுங்க. இந்த கட்சி எப்படி? இது பாரம்பரியமா வந்துட்டு கட்சி தானே. அவன் 1000 கோடி 5000 கோடி வேணாங்கிறான் விஜய். அது வரவேற்க தந்தது. சரியா? மற்ற இவங்கெல்லாம் வந்து சம்பாதிச்சவங்க. அதனால இந்த ஒரு திருப்பம் வரட்டுமே அப்படின்னு சொல்லி இளைய தலைமுறை உங்களை மாதிரி அவருக்கு போடலாம்னு விஜய்க்கு ஏறுவாங்க. விஜய் என்ன சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விஜய் இருக்காங்க அப்படின்னு. ஆமா, அந்த மாதிரி உங்க வீட்டுல விஜய் யாராவது இருக்காங்களா? என் வீட்டுல விஜய் என் மகன் பையன். ஆமா, நாங்க டிஎம்கே போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ மாறியாச்சு. விஜய் அவருக்கு ஆமா போடுவோம், அவர் இளைய தலைமுறை போடுவோம். சரிங்கண்ணா. இப்போ ஏன் மற்ற அரசியல்வாதிகளாம் வேணான்றீங்க, மற்ற கட்சி வேணான்றீங்க? அது பண்டு காலகாலமாக அவங்க வந்து எல்லா ஊழல் பண்ணியிருக்காங்க. அது நாடறிஞ்ச விஷயம். அதனால திரும்ப வரட்டுமே. அவர் நல்ல மனிதர் தானே விஜய். எனக்கு திரையுலகில் எவ்வளவோ சம்பாதிக்க நினைக்கிறேன், வேண்டாலும் நல்ல சரி வரையில அதுக்கு நம்ம ஆதரிப்போம். அது என்னுடைய எண்ணம். அண்ணா, ஹலோ. பட்டுடுத்தி பொட்டு வைத்து சிட்டாய் பறந்து வரும் பாவையருக்கும், கட்டி குரல் கொடுக்கும் கவிபாடும் பாவையருக்கும், ஒட்டி உறவாடும் உல்லாச சிறுவ சிறுமிகளுக்கும், தங்க தமிழகத்தின் தாய்க்குளத்துக்கும் எனது ஓட்டு இரட்டை இலை சின்னத்துக்கு நான் வாக்களித்திருக்கிறேன். ஏனென்றால் ஒரு குளத்தை இன்றைக்கு குட்டை விட்டுகிறார்கள், அதில் இன்றைக்கு குளிக்க முடியவில்லை, கெமிக்கலை கலக்கிக் கொள்கிறார்கள். ஏனென்றால் எங்கள் ஊர் பக்கத்தில், நான் திருநெல்வேலியை சேர்ந்தவர், இங்கே வந்திருக்கின்றேன். ஆனால் அங்கே குளத்தில் குளிக்க முடியல. ஏனென்றால் கெமிக்கலை கலக்கி விட்டதால் முள்ளுகளை போட்டு குளிக்க விடாமல் நாசக்காட பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் மக்களுக்கு அனைவருக்கும் சம உரிமைக்காக இந்த 1000 ரூபாயும் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு சாதாரணமாக ஒரு அங்கன்வாடிகளில் தீயில் வெந்து கொண்டிருக்கும் ஊர்களுக்கு கிடையாது என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் நீங்கள் இது பண்ண வேண்டும். தாலிக்கு தங்கம் கொடுக்கும் என்று சொன்னார்கள், அதை இடையில நிப்பாட்டினார்கள். அதெல்லாம் எவ்வளவு ஒரு இது பாருங்கள் என்பதற்காக நான் அதுக்கு வாக்களிக்கும் என்பதை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லா பேசுறீங்க. என்ன பேச்சாளராக இருந்தீங்க? அதாவது இல்ல தமிழ்ல சூப்பரா பேசுறீங்க. நல்லா தெளிவா பேசுறீங்க. ஓகே, கேமரா பார்த்து எல்லாரும் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுருங்க. வணக்கம். யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் ஸ்டாலின் அவங்களுக்கு ஓட்டு போடுவேன்.
சொல்லுவேன். ஓகே, எதனால ஸ்டாலின் ஐயா வச்சு? ஸ்டாலின் அவங்கன்னா நிறைய விஷயத்துக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நிறைய கஷ்டத்தில் இருக்கேன். என் மனைவிக்கு ஒரு நேரம் 5 ரூபா கூட டிக்கெட்டு வண்டியில் ஏற முடியாது. அப்படி ஒரு காலத்தில் இருக்கும்போது கஷ்டத்தில் அவள் பஸ் ஏறி ஃப்ரீயாக போகிறான்னா அது ரொம்ப ஒரு பாக்கியம் தான் என்னை பொறுத்தளவில் ஒன்று. அப்புறம் வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பந்தம் தான். தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா. ஆனால் நாளை கடனை தீர்க்க ஸ்டாலின் அவர்கள் நம்மளை வழி நடத்துவாங்க நம்பிக்கையில் இருக்கும். இதான் இதுதான் மேட்ரு. இதை விட்டு பேச தெரியல. ஸ்டாலின் அவங்களுக்கு போகணும். ஓகே, இது நாளைய கடன் தீர்க்கும் போது தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஒரு 2021 நம்ம தமிழ்நாட்டோட கடன் வந்து 4000 கோடி. இப்போ இருக்கிற கடன் வந்து 10,000க்கு மேலே கோடி, 10 லட்சம் கோடி. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா, அப்படி இருக்க காலகட்டத்திலையும் நம்ம கை ஊனமாக இருந்தாலும் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணுமேனு சொல்லி ஒரு கையை வச்சு நமக்கு சோறு போட்டாங்கல்ல, அதுதான் அதுக்கு உண்மையான விலை. இது வந்து கையை பற்றி யோசிக்கல, ஆனால் நம்ம பிள்ளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எந்த இடது கையை வச்சு அது வேலை செஞ்சு சாப்பாடு போட்டாங்கல்ல, அதுதான் அது உண்மையான விஷயம். அது நான் இதை பற்றி சொல்ல விரும்பலை. ஓகே, இதில் ஓட்டு யாருக்கு? ஓட்டு விஜய்க்கு தான். விஜய்க்கா? எதனால விஜய்? நான் இவ்வளோ நாள் வேறு மாற்றி தான் போட்டிருந்தோம். இப்போ புதுசாக ஒரு மாற்றம் வரட்டுன்னா மாற்றத்துக்காக அவருக்கு போடுறீங்க. ஆமாம், சரி, ஓகே. நான் எதனால் ஏடிஎம்கே வேணான்றீங்க, டிஎம்கே வேணான்றீங்க? நம்ம ரெண்டுமே வேண்டாம். ரெண்டுமே வேண்டாம். சரி, ஓகே. விஜயனுக்கு என்ன சின்னம் கொடுத்துருக்காங்க? விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ விஜயனுக்கு இப்போ கொஞ்ச நாளாக பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? அது வேணும்னு அவங்க ஒவ்வொரு கட்சிக்காரங்க பண்ணுவாங்களே, அது வந்து சாத்தியமாகாது. ஓகே, யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? விஜய்க்கு தான் போடுறோம். விஜய்க்கு தானா? உங்கள் வயசுங்கயா? இல்லை 68. ஓகே, எதனால் விஜய் என்ன சூஸ் பண்ணுறீங்க? ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரணும் தான். நல்ல முன்னேற்றம் தமிழ்நாட்டை அடுத்த முன்னேற்றம் வரணும். இந்த ஆட்சி அப்படின்னா இருக்கு, டிஎம்கே ஆட்சி. டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்கு? ஆட்சி இருக்கு, சூழ்நிலை எப்படின்னு சொல்ல முடியாது. ஆமாம், சரி, ஓகே. ஒரு மாற்றம் வந்தால் கொஞ்சம் நாட்டுக்கு நல்லா இருக்குமோ அண்ணன் ஒரு நினைப்பில் தான் நம்ம ஒரு கருத்தை சொல்லுவோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேண்ணா, இப்போ விஜயனுக்கு என்ன சின்னம் கொடுத்துருக்காங்க? என்ன விஜயனுக்கு என்ன சின்னம் கொடுத்துருக்காங்க? விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. ஓகேண்ணா. ஓகே மக்களே, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ நேற்று தான் வந்தோம், காலையில் விடிஞ்சிருச்சு. இங்கே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அங்கே எடுக்க முடியல, டைம் இல்லை, ட்ரெயின் இருக்காது. ஸோ அதனால் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெற்றி நமதே, நானே நமது. இந்த வீடியோவில் யார் ப்ரோ ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த வீடியோ எல்லாம் எப்பயுமே இல்லை. இன்னைக்கு நேற்று நம்ம வந்தவங்களை தம்பி காலகாலமாக இருக்கிறது ஒன்லி பிராண்ட் ஆஃப் அப்பா தான் ஜெயிப்பார். பார்த்துக்கலாம் மக்களே, பாருங்க. ஓகே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்துக்கலாம். மாஸ் மஜா பண்ணியிருக்கோம். ஓகே, யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு அப்படின்றத பார்த்துக்கலாம் வாங்க. முதல் ஓட்டு யார்? அவர் தான் அடுத்த சிஎம். ஓகே, எடுத்துடலாமா? முதல் ஓட்டு எடுத்துறேன், கண்ணுக்கு தெரிஞ்சு எடுத்துறேன். முதல் ஓட்டு யாரோ அவங்க தான் சிஎம். யாரு யாரு யாரு? ஸ்டாலின். ரெண்டாவது ஓட்டு விஜய் அண்ணா. ஓ, எதிர்கட்சி தலைவர். ஆமா, எடப்பாடி ஐயா. மூணாவது இப்போ வாரம் அவர் வந்துட்டாரா, முடிஞ்சு போச்சு. ஐயோ, நோட்டா. சாரி காய்ஸ், நாங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. சாரி. 4வது இடம் நோட்டா. 5வது விஜய் அண்ணா. ஸ்டாலின் ஐயா. ஆனால் எங்களுக்கு கொள்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க தம்பி. விஜய் அண்ணா யார் இப்போ? சீமான் அண்ணா. சீமான் அண்ணா. விஜய் அண்ணா நோட்டா. விஜய் அண்ணா. ஸ்டாலின் ஐயா. எடப்பாடி ஐயா. எடப்பாடி ஐயா. விஜய் அண்ணா. விஜய் அண்ணா. என்ன வராது? எடப்பாடி ஐயா. எடப்பாடி ஐயா. எடப்பாடி ஐயா மாஸ் தம்பி. விஜய் அண்ணா. ஸ்டாலின் ஐயா. நோட்டா. ஸ்டாலின் ஐயா. சாரி எடப்பாடி ஐயா. ஸோ தேர்தல் வேற எப்போ அறிவிச்சிருவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாது. ஆமாம், அது வேற தான் ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. தேர்தல் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா அது எடுக்கு தேர்தலுக்கு அப்புறம் ஓகே. இந்த சம்பவம் சொல்ல எத்தனை போலீஸ்கிட்ட போய் அலைஞ்சோம். ஆமா, எடுக்கும் போதெல்லாம் கன்னியாகுமரியில் எலெக்ஷன் டேட் அறிவிக்காததுக்கு முன்னாடி எவ்வளவு போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட்டு போயிட்டாங்க. நீங்க போய் ஸ்டேஷன்ல பர்மிஷன் கேட்டு வாங்க அப்படின்ட்டு ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட்டு போயிட்டு அங்கிருந்து இங்க எடுக்கக்கூடாது, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க. நாங்க அங்க போய் எடுத்தோம், அங்க கொஞ்ச நேரம் எடுத்தோம். அங்க மறுபடியும் ஒரு போலீஸ் 2 போலீஸ்காரங்க வந்து துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் கடற்கடையா தேடி எடுத்து தப்பிச்சு வந்திருக்கோம். இல்லைன்னா அங்கேயே எங்களை பிடிச்சி போட்டுருப்பாங்க ஜெயில. நீங்க வெளியே எடுக்கிறதுக்கு நீங்க தான் கஷ்டப்பட்டு இருக்கணும். கஷ்டம் சந்தோஷம் நினைச்சுப்பாங்க. ப்ரோ வீடியோ என்னாச்சு ப்ரோ, ப்ரோ வீடியோ என்னாச்சு ப்ரோ, ப்ரோ வீடியோ என்னாச்சு ப்ரோ, அவ்வளோதான். உள்ளார உட்காந்து கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பேன். நீங்க கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருப்பீங்க. விஜய் அண்ணா. விஜய் அண்ணா. விஜய் அண்ணா. விஜய் அண்ணா. தம்பி என்ன தம்பி? ஸ்டாலின் ஐயா. சாரி எடப்பாடி ஐயா. தம்பி விஜய் அண்ணா வந்துருவாரு தம்பி. அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நாள் தான், 2 மாசம் தான் இருக்கு. ஆமா, விஜய் அண்ணா. பிஜேபி. எடப்பாடி ஐயா. எடப்பாடி ஐயா. எடப்பாடி ஐயா மாசு காட்டுறா. சீமான் அண்ணா ஓட்டு வாங்கிட்டு வர்றான். அப்பாடா, நாம் தமிழர்ரா. என் மனசு சந்தோஷமாயிடுச்சு.
ஸ்டாலின் ஐயா, நிறையா ப்ராப்ளம் எங்களுக்கு இருக்குது பொலிட்டிக்கல் ரீதியாக, இது சொல்லிடலாம் தம்பி. ஆமாம், ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போனதும் முதல்ல செக் பண்ண விஷயம் என்னென்னா உங்கள் யூடியூப் ஹிஸ்ட்ரிலாம் காமிக்க சொன்னாங்க. அதோட வின்னர் வந்து அறிவிக்கிறது யார் அப்படின்ற நான் எங்களோட எலெக்ஷன் டம்மி எலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான இது வந்து டிவிக்கு விஜயனுக்கு அதிகமாக ஓட்டு விழுந்திருக்கு. ஸோ அதை ரிசல்ட் எல்லாமே செக் பண்ணாங்க போலீஸ்கார், இவங்க யாருக்கு ஃபேவராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் யாருக்கும் ஃபேவரெலாம் பண்ணல, உண்மையாக என்னவோ அது நடந்தது தான் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க எப்படி புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து டிவிக்கே சப்போர்ட், இவங்கனால ஏதோ பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம், சார் இது மாதிரி தான் ஒவ்வொரு ஊராக போய் நாங்கள் இப்படி எடுத்துகிட்டு இப்படி தான் ரிசல்ட் என்ன சொல்லுவோம் சார், அதில் யார் வின்னரோ அவங்கள தான் அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னோம். இருந்தாலும் பஸ் ஸ்டாண்டு பொது இடங்கள்லாம் கேட்கக்கூடாதுப்பா இதுக்கு மேலே, அப்படி ஏதோ கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பெரிய இஷ்யூ ஆகும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லியிருந்தாரு. சரிங்க சார் இதுக்கு மேலே அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எடுத்தோம், அங்கேயும் வந்து மாட்டிக்கிட்டோம் ஒரு போலீஸ்கிட்ட. அவர் அதை தான் சொல்லி அனுப்பிச்சாரு, இங்கெல்லாம் எடுக்கக்கூடாதுப்பா, இதுக்கு மேலே பொது இடங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. எப்படியாவது மேனேஜ் பண்ணி கன்னியாகுமரி எடுத்ததுலேயே ரொம்ப டஃபாக எடுத்து முடிச்சிருக்கோம். சரி ரிசல்ட் மட்டும் எடுத்த வரைக்கும் இருக்க வீடியோ டெலிட் பண்ணுங்க சொல்லிட்டாரு. நாங்கள் டெலிட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வீடியோ டெலிட் பண்ணிட்டு மீதி வச்சிருக்கோம். அது நாங்கள் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க, வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் மரணம் இல்லை, எனக்குள்ள ஒரு பக்கம் பீதி கிளம்பிருச்சு. அதை லைவ்ல காட்டினீங்க? இல்லை லைவுக்கு அந்த போலீஸ் வரும்போதே காமிச்சிருந்தா கூட பரவாயில்ல தம்பி. இல்லை தம்பி, அது தேவையில்லாம லைவ்ல காமிக்கிறியா அப்படின்ற மாதிரி பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை நம்ப மாட்டாங்க நம்ம பசங்க. ஆமா, இல்லை எங்க அப்பா சப்போர்ட் இருக்காரு, அது இல்லை எங்க அப்பா உடனே ஃபோன் அடிச்சுன்னு வந்துருவாரு டக்குன்னு. விஜய் அண்ணா என்னது அவங்க லாங்குவேஜ் எல்லாம் பாத்தியா? வேற மாதிரி கேரளா லாங்குவேஜ் மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அந்த ஊரே கேரளா மாதிரி இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு. ஸ்டாலின் ஐயா, விஜய் அண்ணா, ஸ்டாலின் ஐயா, விஜய் அண்ணா, இன்னொரு விஜய் அண்ணா, இன்னொரு விஜய் அண்ணா. என்ன தம்பி சொல்ற? இன்னொரு விஜய் அண்ணா, எடப்பாடி ஐயா, சூரியன், பிஜேபி, சூரியன், நோட்டா, பிஜேபி, நோட்டாவா? இன்னொரு பிஜேபி, ரெண்டு பிஜேபி போட்டா. விஜய் அண்ணா, நோட்டா, விஜய் அண்ணா, நோட்டா, நோட்டா, சூரியன். பாத்தியா பாலியல் வன்கொடுமை எல்லாம் நிறைய நடந்துச்சு. ஆமா ஆமா, அதை பத்தி என்ன விரும்புறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அது வந்து எங்க கட்சியில் நடக்கல தம்பி, எங்க கட்சிக்காரங்களும் பண்ணல. தமிழ்நாடு யார் கண்ட்ரோல்ல இருக்கு? தமிழ்நாடு ஒன் அண்ட் ஒன்லி இந்த பிராண்ட் ஆஃப் அப்பா கண்ட்ரோல் மட்டும். அவங்க தானே இந்த கண்ட்ரோல் எல்லாம் ஏத்துக்கணும். ஆமா, அவங்க ஏத்துக்கணும் தான். பட் இருந்தாலும் 2 வயசு இப்ப எப்படி தெரியுமா, இது எதிர்கட்சி சேலத்துல 60 வயசு கிளவிய எதிர்கட்சிக்காரன் சதியா இருக்கு. அரசியல் வர எலெக்ஷன் வருது இல்ல, அதனால எதிர்கட்சிக்காரன் என்ன பண்றாங்க, திமுக மேல அவதூறு பரப்புன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்றானுங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க மக்களே. நம்ம தமிழ்நாட்டை காக்கணும்னா அவர்னால மட்டும்தான் முடியும். அவர் வந்தாதான் மறுபடியும் நம்ம வந்து டெல்லி, அவர் அடிக்கடி சொல்லுவார்ல டெல்லிக்கு நமக்கு தான் போட்டின்னு. அதுதான் டெல்லி வந்து உள்ளார வர விட்டுட்டோம் அப்படின்னா நாம மாட்டிப்போம். அதனால ஸ்டாலின் அப்பாவை எப்படியோ ஜெயிக்க வச்சிருங்க. 2.0 நமக்கு வேணும் வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க கஷ்டப்பட்டு இருங்க கொஞ்சம். என்ன கஷ்டம்? 1000 ரூபாய் கொடுத்து 2000 ரூபாய் ஆகிறாங்க. தெரிஞ்சிருங்க, இவங்க எதுக்குமே போராட்டம் பண்ணல. யாரு? நம்ம தலைவர் தான், அப்பா தான். ஆமா, எதுக்குமே போராட்டம் பண்ணல. சிலிண்டர் வரலன்ட்டு போராட்டம் பண்றாரு நம்ம அப்பா. எப்போ? ஊருக்கும் அது பேர் என்ன, பாலியல் வன்கொடுமைக்கு போராட்டம் பண்ணல. விவசாய பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு அந்த குரல் கொடுக்கறதுக்கு போராட்டம் பண்ணல. டீச்சருங்க எல்லாம் எங்களுக்கு வேலை வேணும்னு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு போராட்டம் பண்ணல சாதகமா. தூய்மை பலியானதுக்காக போராட்டம் பண்ணல. பாலியல் வன்கொடுமை நடக்குது அதுக்காக போராட்டம் பண்ணல. அங்கங்க மணலை கல்ல வெட்டி கடத்திட்டு இருக்காங்க, அதுக்கு போராட்டம் நடந்துட்டு. ஆமா, மலையை குறைஞ்சிட்டு இருக்காங்க, அதுக்கு போராட்டம் பண்ணல. விவசாயிகள் எல்லாம் செத்துட்டு இருக்காங்க, அதுக்கு போராட்டம் பண்ணல. சிலிண்டர் வரலன்னு போராட்டம் பண்றாங்க. என்ன குடும்ப பெண்கள் சமைக்கணும்ல, நம்ம சமைச்சு சாப்பிடணும்ல, அதுக்காக போறாரு. மத்த பிரச்சனை எல்லாம் எங்க அப்பா தலையிட மாட்டாரு. அது எப்படி போனா நமக்கு பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு தேவை குடும்ப பெண்கள் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். பிஜேபி வரக்கூடாது, அதுக்காக போராட்டம் பண்றீங்க. பிஜேபி அதான் தம்பி, பிஜேபி எங்களுக்கு சுத்தமா எதிரி. அவங்க தான் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் இப்ப நடக்க தேர்தல். ஆமா, எப்பயுமே டெல்லிக்கு நாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். சரியா? நீங்க எத்தனை பேர் கூட்டணி வச்சிருந்தாலும் சரி, நாங்க 21 பேர் கூட்டணி தம்பி. சாதாரண கூட்டணி இல்ல, வெற்றி கூட்டணி. இது 21 கட்சி. சரித்திரத்துல இந்த மாதிரி 21 பேர் நாங்க கூட்டணி வச்சது கிடையாது. தம்பி அப்படி கிடையாது, நாங்க ஜெயிச்சிரோம் எல்லாரும் எங்ககிட்ட வந்து ஒட்டிக்கிட்டாங்க. தோத்துருவன்ற பயம், பணத்தை கொடுத்து கூப்பிட்டுறீங்க. தம்பி பணம் எல்லாம் நாங்க யாருக்குமே கொடுக்க மாட்டோம், மக்களுக்காக செய்யும். பணம் இல்ல, கஜானாலே பணம் இல்ல, பணமே இல்ல. அதனாலதான் 9 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. நாங்க எங்ககிட்ட பணம் இல்லன்னு சொல்றோம். அதான் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? 5000 ரூபாய் 3000 எல்லாமே கொடுத்துட்டோம். இருக்கிற பணம் எல்லாம் கொடுத்துட்டீங்க, எல்லாமே கொடுத்துட்டோம். எலெக்ஷன் வேற வரப்போ அதுக்கு எவ்வளவு பணம் எடுத்து வச்சிருக்கீங்க? அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் தம்பி. நாங்க நேர்மையா ஓட்டு கேட்போம். இந்த டைம்ல நேர்மையா மக்கள் ஓட்டு போடணும். மக்களே ஓட்டு போடும்போது கொஞ்சம் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க. ஆனால் இந்த பாலியல் வன்கொடுமை, விவசாயிங்க போராட்டம், டீச்சருங்க போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனிச்சு ஓட்டு போடுங்க. 4.5 வருஷம் எதுவும் செய்யல, 4 வருஷத்துக்கு மேலே தான் எல்லாம் பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் பார்த்து ஓட்டு போடுங்க. நீங்கள் சூரியனுக்கு ஓட்டு போட்டுருங்க. சரி, ஓகே. அவன் விஜய் நான் 6 சிலிண்டர் ஃப்ரீயாக தரேன். இப்போ இவ்வளோ பிரச்சனை போயிட்டு 1 சிலிண்டருக்கு எதுவும் பேசவே இல்லை. வந்தா தானே வந்தா பார்த்துக்கலாம். வர விட்டுருவோமா நாங்கள்? அந்த நாங்கள் இதுக்கு வீட்டு கனெக்ஷன் கொடுத்துருவோம் தம்பி. ரோடுக்கு பள்ளம் போட்டு சிலிண்டர் கனெக்ஷன் அப்படியே கொடுத்து தண்ணி வரலாம் வருதுல்ல, அந்த மாதிரி கேஸ் வந்துடும் இனிமே. ஓஹோ, என்ன வந்தா
சரி தம்பி, ஓகே தம்பி. தண்ணி வருதா இல்லை வீட்டுக்கு தெருக்கு பைப் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி சிலிண்டர் எடுத்து வந்து குடிச்சிட்டு எடுத்துட்டு போயிடலாம். தெருக்கு ஒரு பைப் மாதிரி போட்டு விட்டுருவோம். சூப்பர் தம்பி, சூப்பர். அதுக்கு அங்கிருந்து வரணுமே, யூரானேட்ல தான் போர் நடந்துட்டு நாங்கள் இருக்கு. இங்கே தயாரிப்போம் தம்பி. இங்கே தான் இருப்பீங்க. அது சீமானன் தானே சொல்லிட்டு இருக்காரு. என்னென்ன எரிவாயு அந்த எரும சாணத்தெல்லாம் வச்சு அவரே ஒரு இது பண்ணி கேஸ் அவரே தயாரிக்கிறாராமா. அது வேற நடக்குது. ஆமா, அதுக்கான ஏன்னா அதுதான் விவசாயம் சார்ந்து அவரோட மெயின் தொழில் என்னன்னா மாடு. மாடு மூலியமா வர பால்ல இருந்து வர பால் மக்கள் எல்லாருமே குடிப்பாங்க. அது ஒரு இன்கம். அந்த சாணத்தை வச்சு அந்த மாட்டுக்கு மாடு என்ன ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொன்று தரீங்களா? ஒவ்வொரு வீட்டு 2-3 வளர்க்கணும். அது கவர்மெண்ட் அரசு வேலை. அதான் யார் தருவா மாடு? மாடு இப்போ கண்ணுக்குட்டிலாம் போடுறதுல வாங்கி நம்மளே சேல் பண்ணிட்டு இருந்து வாங்குவீங்க. மாடு குட்டி போட்டுச்சுன்னா வாங்கிக்க வேண்டியதான் தம்பி. ஒரு மாடு என்ன ரேட் தெரியுமா? எவ்வளவு ரேட்டு? 50,000 பக்கம். அது அரசு ஏத்துக்கும் தம்பி, அது அரசே ஏத்துக்கும். ஒரு வீட்டுக்கு 50,000 தரேன்றீங்க நீங்க? ஆமா, அது அரசே நாங்க பண்ணி கொடுப்போம். மாடு 5,000 ரூபாய் கொடுத்தா நம்புவீங்க, 50,000 கொடுத்தா நம்ப மாட்டீங்களா? என்ன எனக்கு புரியல. என்ன ரேட் தெரியுமா? என்ன ரேட்டு? 10,000 வரும். அது எங்க ஒரு வீட்டுக்கு தம்பி 50,000 எங்க அரசியலுக்கு வந்துருச்சுன்னா இது எல்லாமே குறைஞ்சிரும். 5,000 3,000 2,000 ஆடு விற்கும் பாரு. மாடே ஒரு 2,000 3,000 கொடுப்போம். கூப்பிட்டு கொடுப்பாங்க. இப்போ என்னது ரேஷன் கடையில் அரிசி லேசம் கொடுத்து வாங்கிட்டு போகணும். அது மாதிரி மாடு ஆடு எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருவோம். கொடுத்துட்டு போய் என்ஜாய் பண்ணி வாழுங்க. கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு என்ன வேணும்? மாடு ஆடு மாடு வேலை கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு. ஸ்கூல் ஏதோ சொன்னாரு தனியா வந்து தமிழ்ல வந்து தமிழ் மொழியை முதன்மையா கொண்டு பையன் படிக்கிறாரு. அவங்க போய் எங்கே படிச்சிரு. அதுதான் தம்பி அவர் என்ன கேட்டா, அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? கேட்டா தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடமே இல்லைன்ட்டார் ஒரே வார்த்தையில. தமிழுக்கு முன்னுரிமை கிடையாதுன்ட்டார் அவரு. அதனால இங்கிலீஷ் மீடியம். அதனாலதான் அவர் தமிழ் தேசத்துக்காக போராடுறாரு. இப்போ அவங்க பையனுக்காக போராடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சரியா? எப்படியோ ஒண்ணு. இப்ப யார் ஜெயிப்பான்னு எங்களுக்கு தெரியல. யார் ஜெயிச்சினாலும் சரி, ஏதோ மக்களுக்கு பார்த்து பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நாங்க எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம். நாங்க சம்பாரிச்சு எல்லாருக்கும் விட மாட்டோம். நாங்க சம்பாரிச்சு நாங்க சாப்பிட்டாதான் சரி. சாப்பாடு. இப்போ 50 லட்சம் கோடி கடன் இருக்கு. இப்ப 2026ல யார் ஜெயிச்சாலும் சரி, வரி பொருள் எல்லாம் எப்படி ஏறுதுன்னு மட்டும் பாரு. அதுக்காக நீங்க நோட்டாக்கு போட்டுருங்க நான் சொல்ல மாட்டேன். விஜயனாக்கு போடுங்கன்னு சொல்ல மாட்டோம். சீமானனுக்கு போடுங்கன்னு சொல்ல மாட்டோம். எடப்பாடியாக்கு போடுங்கன்னு சொல்ல மாட்டோம். பிஜேபிக்கு போட்டுருங்க பேசாம. எல்லாம் மேல இருக்கிறவ பாத்துப்பாரு. ஆமா, எல்லாம் அவன் ஏன்னா அவர் ஒண்ணுதான் தமிழ்நாடு கண்ட்ரோல் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. அதையும் கண்ட்ரோல் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா போன எலெக்ஷன்ல வந்து 20 சீட்டு தான் கொடுத்தாங்க. இப்ப வந்து கூட்டணி வந்து 27 சீட்டு பிஜேபிக்கு. பாமகக்கு போன டைம் 18 26 கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் 18 தான் கொடுத்திருக்காங்க. கம்மி பண்ணிட்டாங்க பாமகக்கு. ஏன்? ஐயா ராமதாஸ் ஐயாவும் அன்புமணியும் பிரிஞ்சுட்டாங்கல்ல, அதனால அவர் ஒரு பக்கம் சசிகலாமா கூட கூட்டணி வச்சிருக்காரு ராமதாஸ் ஐயா. அதனால எந்த இதுல யார் கூட அப்புறம் கூட்டணி? மொத்தமா கூட்டணி யாரு கூட? எது? யார் தான் சிஎம் அவங்க கூட்டணியில? அந்த சசிகலாமா தான் சிஎம். அப்ப இன்னொரு கட்சி வருதோ? ஆமா தம்பி. 5 பேர் 4 பேர் இல்ல 5 பேரா? 5 பேர். அவங்க இது என்னது தென்னமரம். அப்போ இந்த 4 பேர் இல்ல இன்னொரு நெக்ஸ்டா வருது. 5 முனை போட்டி. 5 முனை போட்டி தமிழ்நாட்டுல போட்டி இல்ல 5 முனை போட்டி. இப்போ என்னன்னா ஒரே ஒரு விஜயகாந்த் ஐயாவை தான் நம்பிட்டு இருந்தோம். அவங்களும் போயிட்டாங்க. எங்க அப்பா கொஞ்சம் கூட்டணிக்கு வந்துட்டாங்க. அதுல சந்தோஷம் தான் எங்களுக்கு. இவரு டார்ச் லைட் கமலஹாசனும் வந்துட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டார்ச் லைட் அவர் தானே கமலஹாசன் தானே. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கு தமிழ்நாடு தான் முக்கியம், அதனால நான் போட்டியில கலந்துக்கலாம் அப்படின்ட்டாரு தலைவர். நேத்து வந்து கட்சி இருக்காது. நேத்து வந்து நியூஸ் தம்பி. ஸ்டாலின் ஐயா சாரி எடப்பாடி ஐயா ஸ்டாலின் ஐயா விஜயண்ணா சூரியன் சீமானண்ணா சூரியன் ரெட்டலை தம்பி. ரெட்டலை வாஸ் கட்டுறாரு தம்பி. அவசரம் வருது. நோட்டா விஜயண்ணா சூரியன். நோட்டா விஜயண்ணா சூரியன் விஜயண்ணா சீமானண்ணா. என்ன தம்பி எவ்வளோ பழசா இருக்குது? அது ரொம்ப நாளைக்கு பண்ணுவாங்க. விஜயண்ணா சீமானண்ணா எடப்பாடியா விஜயண்ணா மாசமே அடிப்பேன் தம்பி. விஜயண்ணா நோட்டா ஸ்டாலின் ஐயா நோட்டா இதான் ஸ்டாலின் ஐயா. எடப்பாடியா பிச்சுக்கிட்டு கிளம்பிக்கிறாரு. அவர் பாட்டு பிச்சுக்கிட்டு வந்துட்டாரு. எடப்பாடியா ஸ்டாலின் ஐயா நாளைதான் எடப்பாடியா நீர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்ல. விஜயண்ணா ஸ்டாலின் சாரி எடப்பாடியா விசிலு லாஸ்ட் 3 விசில் பிளாஸ்ட் 3 நினைக்கிறேன். எடப்பாடியா விஜயண்ணா விஜயண்ணா இல்லை சாரி ஸ்டாலின் ஐயா லாஸ்ட் 1. இது யாரோ அவங்க தான் சிஎம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். விஜயண்ணா உங்க விஜய் உயிர் என்ன வரண்ணா. ஓகே மக்களே, இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 பேர்த்துக்கிட்ட ஓட்டு கேட்டிருக்கோம். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அவங்க போலீஸ்கார் ஓட்டில் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வருது. பொலிட்டிக்கல் ரீதியாக நிறைய பிரச்சனையும் வருது. வீடியோ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ லேட்டானா கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. மொத்தம் 160 ஓட்டு. ஸோ இதில் லாஸ்ட்டு 2 ஓட்டு சொல்லிடலாமா? லாஸ்ட்டாக யார் அதிகமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 3-2-1 நம்ம என்டிகே சீமானண்ணன் தான் இருக்காரு. மொத்தம் 7 ஓட்டு வாங்கியிருக்காரு. 160 ஓட்டில் 7 ஓட்டு சீமானண்ணன்.
5வது பிளேஸில் இருக்காரு. ஓகே, 4வது பிளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டா தான் இருக்குது. 16 ஓட்டு வாங்கியிருக்கு நோட்டா. ஸோ நோட்டாக்கு எதுக்கு போடுறாங்க உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். யாரும் விருப்பம் இல்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டாக்கு போட்டுறாங்க. ஸோ 160 ஓட்டில் நோட்டாக்கு 16 ஓட்டு விழுந்திருக்கு. அடுத்து 3 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் டிவிகே, இந்த 3 பேருக்கு தான் போட்டியே. ஸோ இதே மாதிரி தான் உண்மையான எலெக்ஷன்லேயும் இருக்கும். இது டம்மி எலெக்ஷன் தான். ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தாராளமாக போட்டுருங்க. விஜய் எனக்கு போட்டால் அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா, அதனால் நம்ம வேறு போட்டுடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சீமான் எனக்கு போட்டால் அவர் போட்டால் மட்டும் என்ன ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு நினச்சி போட முட்டாதீங்க. ஓட்டு போட்டுருங்க. உங்களோட ஓட்டு, உங்களோட ஆதரவு யாருக்கோ அவங்களுக்கு தெரிவிச்சிருங்க. ஸோ அவங்க ஜெயிக்கிறதும் ஜெயிக்காததும் அது ஆண்டவன் கையில் இருக்குது. அவர் பார்த்து பாரு. மாற்றம் நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் நாங்கள் நினைக்கிறோம். யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, உங்கள் மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. அவங்க தோற்றுருவாங்க அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு ஓட்டு போடாங்க. மாற்றி உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ, நேர்மையான அரசியல் யார் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஓட்டு போடுங்க. மாற்றம் நம்மகிட்ட இருந்து தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட தொடங்குறோம். ஃபைனல் வின்னராக வெறித்தனமாக அறிவிப்போமா? அதே மாதிரி யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு மட்டும் கண்டிப்பாக நினைக்காதீங்க. யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அவங்க நம்மளுக்கு மேலே பல மடங்கு நம்மகிட்ட இருந்து காசு வாங்குறாங்களோ அவங்க ஓட்டு போடாதீங்க. ஏதோ ஒரு கட்சி சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதுன்னா சரி. திருநெல்வேலி திருட்டுவாங்க, அதெல்லாம் நம்பிடுறாங்க. இல்ல சீமானனை பத்தியே இல்லை தம்பி, உண்மையாலுமே பாராட்டலாம் தம்பி. இப்போ ஏடிஎம்கே, டிஎம்கே ஆகட்டும், மற்ற இதர கட்சிகளாகட்டும், அவங்க தான் நம்ம காசு கொடுத்து பார்த்துருக்கோம். நம்ம கிட்ட இருந்து காசு வாங்குறாருல்ல, இது உண்மையாலுமே அரசியல் ரீதியாக புதுசு, தனியான அரசியல். அது உண்மையான தூய்மையான அரசியல்னா உண்மையாலுமே சீமானனை பண்றதா. ஏன்னா நீங்க என்னடா அது நாங்க உங்களுக்கு காசு கொடுக்கணும், நீங்க எங்களுக்கு காசு கொடுக்கடா அப்படின்னு சொல்றாரு பத்தியா, அதுதான் உண்மையான அரசியல். ஏன்னா அந்த அளவு அவர் நேர்மையாக இருந்திருக்காங்க நாங்கள் நம்புறோம். ஏன்னா அரசியல்னாலே எவ்வளோ செலவுன்ற விஷயத்த இந்த 2 கட்சிகள் மூலிமா நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா அரசியல்ன்றது பெரிய வியாபாரமாக மாற்றிட்டாங்க. அதில் வந்து சீமானனை ஒரு புதிய கொள்கையை வச்சு தனித்து போட்டிட்டு இவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதுக்காக கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு பெரிய இது பின்னாடி இருந்து பெரிய பணபலம் அவங்களுக்கு கிடையாது. அதனால் நம்ம மக்கள்கிட்ட இருந்து அவங்க கேட்டு அந்த எலெக்ஷனை பயன்பெறாங்க. உண்மையாலுமே ஆட்சி ஆஃபீஸ் சீமானன் இந்த இடத்துல பாராட்டணும். ஓகே மக்களே, வீடியோ போட்டிருந்தாரு சீமானன் திருநெல்வேலிக்காக. ஓகே மக்களே, காசு யாருக்கு தராங்களோ அவங்களுக்கு மட்டும் தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. காசு தரேன், நான் நல்லது பண்ணுறேன், இப்போ வந்துட்டு இனிமேல் ஓட்டு போடுங்க, நான் நல்லது பண்ணுறேன், ரோடு போட்டு தரேன், தண்ணி வசதி போட்டு தரேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. லாஸ்ட்டாக 50 வருஷமாக எதுவும் பண்ணல. இந்த வருஷமாக எதாவது பண்ணுவாங்களா? நம்பவே நம்பாதீங்க, கோவிந்தா தான். சரி ஓகே, லாஸ்ட்டு யார் ஃபர்ஸ்ட்னு பார்த்துக்கலாம். ஓகே மக்களே, வழக்கம் போல் நம்ம டம் எலெக்ஷனில் அதிகமாக யார் ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிடுவோமா? ரெடி? 3, 2, 1. அடுத்த முதல்வர் யாருன்னு சாங் பார்த்துட்டு வந்திருக்கேன். பாப்போம் 2020 இந்த ஒரு 2 மாசத்துல தெரிஞ்சிடும் உண்மையான ரியல் வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நம்ம டம்மி எலெக்ஷன்ல 166 ஓட்டுல 58 ஓட்டு டிவிகே விஜய் அண்ணா தான் வாங்கியிருக்காரு. கன்னியாகுமரி பொறுத்தவரையும் மக்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. விஜய் அண்ணா போகிறதுக்காகட்டும் இல்லை மற்ற கட்சிகள் போகிறதாகட்டும் நேர்மையான முறையில் பதில சொன்னாங்க. அது இல்லாமல் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாருல, ஒயின் ஷாப் யார் வந்தாலும் சரி ஒயின் ஷாப் விலையை வந்து ஏற்றக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அது ஒன்று சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் என்ன கொள்கைன்னு கேட்டால் கொள்கையா அப்படின்னு என்னன்னு கேட்குறாரு எங்ககிட்ட. அவர் எந்த கட்சி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கொள்கைன்னு அப்படி என்னங்க அப்படின்றாரு. எங்களுக்கு சாக்காகி போச்சு. ஆனால் இன்னொரு விஷயம், அதே குடிக்கிற ஐயா தான் நம்மளுக்கு நோட்டாக்கு என்ன மீனிங் எங்களுக்கு இன்னைக்கு வரையும் தெரியாது. நன் ஆஃப் தி எபோ தான் நோட்டா, அதுவே எங்களுக்கு தெரியல. அந்த இடத்துல அந்த ஐயா புரிய வச்சாரு. ஒரு குடிமகன் தான் அவர், ஒரு குடிமகன் எங்களுக்கு புரிய வச்சாரு. இந்த இடத்துல தான் தெரியுது ஒரு குடிமகன் வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டான விஷயங்களை பேசுவார் அப்படின்றத நாங்கள் நம்பணும். நன் ஆஃப் தி எபோன்றதை அன்னைக்கு நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த இடத்துல செல்ஃப் அடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு எங்களுக்கு. நோட்டான்ற மீனிங்கே உங்களுக்கு தெரியல. மொபைல் எடுத்து உடனே அந்த ஸ்பாட்ல செக் பண்ணோம். நன் ஆஃப் தி எபோ தான் நோட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? 3, 2, 1. செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க சாங் பார்த்துருங்க. புரட்சி தலைவர் படி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். புரட்சி தலைவர் படி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். இளவலி தெரிஞ்ச ஏற்புடிச்ச பாமரன், இறங்கி கூட வரும் எளிய மக்கள் நாயகன். ஆமாங்க, சாரி கைஸ், மன்னிச்சிருங்க. நாங்க ஒரு எங்க அப்பாவோட ஜெயிச்சிருவோம்னு ஒரு ஆர்வத்தில் வந்துட்டோம். இல்ல ஒரு எப்பயுமே எங்க அப்பா தானே ஒரு ஒரு நப்பாசில சொல்லிட்டாங்க. ஆனா கிடையாது, இந்த இடத்துல ஒரு மாற்றம் வந்திருக்கு. 2வது பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 166 ஓட்டுல எங்க அம்மா எடப்பாடியா தான் இருக்காங்க. 42 ஓட்டு வாங்கியிருக்காங்க. கன்னியாகுமரியில் எடப்பாடியாருக்கு மரணமான மாச சப்போர்ட் இருக்கு. அது இல்லாம மெயினான விஷயம் பிஜேபிக்கு நிறைய ஓட்டு இருக்கு. இவங்க தான் தம்பி ஏமாத்துறாங்க, திமுக தான் ஏமாத்துறாங்க. இல்ல சரி, எங்க அப்பா ஏமாத்தல தம்பி, உண்மையை சொல்றாரு. பிஜேபி உள்ளார வந்து பிஜேபி மக்கள் எல்லாம் பிஜேபி உள்ள பேர் ஓட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஆளுங்க தான் அதை ஒரு பிஜேபினா ஒரு பேய் அப்படின்னு நினைச்சு ஒரு மாதிரி பண்றாங்க, பயமுறுத்துறாங்க. அப்பதான் இவங்க ஜெயிக்க முடியும். பிஜேபி அப்படின்றாங்க. இவங்க மக்கள் எல்லாம் பயப்படுவாங்க. அப்பதான் இவங்க ஜெயிக்க முடியும்னு. நல்ல மனுஷன் அவரு. இந்தியாவுக்கே பிடிக்குது, நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் பிடிக்கல? அது இவங்க பண்ற ஒரு சூழ்ச்சி தான்.
பிஜேபினா அவங்க அப்படி இவங்க இப்படி கஷ்டமா அப்படின்னு. இருக்கு தம்பி. அப்போ 3வது பிளேஸ்ல வந்துட்டாருன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எங்கள் அப்பா தான் 3வது பிளேஸ். இதுக்கு மேலே எந்திரிக்கவே முடியாது. இதுக்கு எப்படின்னா உண்மையால எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்போ என்ன பண்ணுவேன்? மருந்து குடிச்சிருவியா? 166 ஓட்டில் 37 ஓட்டு தாங்க வாங்கியிருக்காரு. மக்களே கன்னியாகுமரியில் யாராக இருந்தீங்கன்னா எங்கள் அப்பா எல்லாம் ஓட்டு போட சொல்லுங்க தயவு செஞ்சு. எங்கள் அப்பாவை ஜெயிச்சு 2 தம்பி 2.0 நாங்கள் பார்த்தே ஆகணும். அந்த அந்த ஆட்சி முறை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் பயங்கரமா இருக்கும். வெறித்தனமாக இருக்கும். வெறித்தனம். ஆமாம். சரி எப்படியாவது எங்கள் அப்பா ஜெயிக்க வச்சிருங்க ஓட்டு போட்டு. அப்படியே எங்கள் அண்ணனையும் ஜெயிக்க வச்சிருங்க, விஜய் அண்ணனையும் ஜெயிக்க வச்சிருங்க, எங்கள் ஐயா எடப்பாடியையும் ஜெயிக்க வச்சிருங்க, சீமானம் தமிழ் தேசத்தையும் ஜெயிக்க வச்சிருங்க. நோட்டாவை மட்டும் தள்ளி விட்டுருங்க. தம்பி இல்லைன்னா இப்போ யாருக்குமே இது இல்லாம 4 பேர் இருக்காங்களா, ஆளுக்கு ஒவ்வொரு வருஷம் நீ முதலமைச்சராரு நீ அப்படி விட்டுட்டோம்னா செம்மையா இருக்கல தம்பி. எடுத்துக்கலாம். ஆனால் 5 வருஷம்ன்றது பெரிய ரொம்ப கேப் தான் தம்பி. அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன் நடத்தணும். ஆமா அது நடக்குது. ஆனா இந்த எலெக்ஷன் சிஎம் எலெக்ஷன் இல்ல. ஆமா இல்ல தம்சன்றதுனால தான் நிறைய பேர் ஊழல் பண்றாங்க. ஆமா தம்பி. இப்போ இந்த ஆட்சி ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பாவே ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த மாசமே அவர் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது. அடுத்த மாசமே அவர் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது. அது எதிர்கட்சிக்காரங்க சதி அப்படின்ட்டு போயிடுவாங்க. 5 வருஷம் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. இதே 2 வருஷம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அந்த 5 வருஷம்னா 2021 என்ன நமக்கு ஞாபகம் இருக்குமே தெரியாது. என்னென்ன தப்பு நடந்துச்சு, எது என்னென்ன பண்ணாங்க எதுவுமே நமக்கு தெரியல. ஒரு 2 வருஷமா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஒரு போன வருஷம் தானே பண்ணாரு, இந்த வருஷம் தானே பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எலெக்ஷனோட முடிவு, நம்ம முடிவு எதுவுமே இல்லை. இதுக்காக ஏதோ சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மிகச்சிறப்பாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஓகே மக்களே, வெற்றி பெற்ற அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஓட்டு போட்ட அனைவருக்கும் எங்களை மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல, ஆனால் வரும்போது ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். திட்டாதீங்க தயவு செஞ்சு, ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. சம் பொலிட்டிக்கல் இஷ்யூனால தான் எங்களால் வீடியோ பண்ண முடியல. தெரியும் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் எவ்வளோ இருக்குது. அது கன்னியாகுமரி போனதுனால தான் அவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ப்ரோ, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. நீங்கள் இருக்கீங்க தெரியுது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே மக்களே, அடுத்த ஒரு எலெக்ஷன் வீடியோவில் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்கள் அந்த விடைபெறுவது உங்கள் ஏகே, உங்கள் அலெக்ஸ். பை பாய், டேக் கேர். அப்படியே அந்த எலெக்ஷன் ரிசல்ட் கூட பார்த்துட்டு போயிருங்க. டிஎம்கே 37, ஏடிஎம்கே 42, நோட்டா 16, டிவிகே 58, என்டிகே சீமானண்ணே 7. ஓகே மக்களே, டாடா, பை பை, டேக் கேர்.